வணக்கம். மலையாள ஒரு ஜோதிட நிலையத்திலிருந்து சரவணன். மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2 சனிப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அவசியம் பாருங்க. அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. இப்போ மேசராசிக்காரர்களுக்கு வழிபாடு மட்டும்தான் சொல்ல போறேன். இந்த வழிபாடுகளை நீங்கள் அவசியம் போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதில் உள்ள மாற்றம் என்னன்றது உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் ஃபஸ்ட்டு திருக்கடையூர் போயிட்டு வாங்க. திருக்கடையூரில் போய் அபிராமியையும் அங்கே இருக்க அமிர்த கடீஸ்வரர் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் என்ற இடத்துல ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்ற கோயில் இருக்குது. வாஞ்சிநாதரை போய் பாருங்கள். இந்த வாஞ்சிநாதருக்கு உள்ள கோயிலில் இடது பக்கம் நுழையும் போதே யமதர்மனும் சித்திரகுப்தனும் அங்கே இருப்பாங்க. முதல்ல குளத்துல தண்ணி இருந்தால் குளிங்க. அப்படி குளத்துல தண்ணி இல்லைன்னா விநாயகருக்கு மட்டும் விளக்கு போட்டுட்டு நேராக யமதர்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் எத்தனை பேர் போறீங்களோ ஆளுக்கு ஒரு 2 தீபம் ஏற்றுங்க. ரொம்ப சுத்தமான பசுனையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அந்த கோயிலில் யமதர்மனையும் சித்திரகுப்தனும் வழிபடுறது மிக ஒரு அற்புதமான வழியை காமிக்கும். அதனால் சிவபெருமானுக்கு யமதர்மன் அங்கே வாகனமாக இருக்கார். அதனால் அந்த கோயில் போயிட்டு வரவங்களுக்கு யம பயம் இருக்காது, மரண பயம் இருக்காது. ஒரு சந்தோஷமான நிம்மதி இருக்கும். இல்லைன்னா எதையோ ஒரு சுமையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க முதல்ல அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போங்க. அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் வாஞ்சிநாதருக்கு ஒரு விளக்கு போடுங்க. வாஞ்சிநாதருக்கு வில்வ இலை வாங்கிட்டு போங்க. தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாலையும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு நேராக கல்கருடரை போய் பாருங்கள். கல்கருடரை வரும்பொழுது பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கல்கருடர் அவரை போய் நாச்சியார் கோயில்னு சொல்லுவாங்க. வர வழியில பக்கத்துல தான் இருக்கு அந்த கோயில். அந்த கோயில் கல்கருடரை பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அங்கே பார்த்துட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்து மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம், குலதெய்வ கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க. ஒரு சித்ரா பௌர்ணமி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம், அதிகமான பலன்களை கொடுக்கும். அதனால் அதை கொஞ்சம் அவசியம் மேற்கொள்ளுங்க. வேற மேசராசிக்காரன் அவசியம் ரத்த தானம் பண்ணணும். இந்த 18 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அவசியம் ரத்த தானம் பண்ற நேர காலம். அதனால கண்டிப்பா நீங்க ரத்த தானம் பண்றது தான் இப்ப முக்கியமான இந்த பதிவோட நோக்கமே. அதனால இந்த இளமை காலங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரத்த தானம் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு புண்ணியமா இருக்கும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் 12ல ராசிக்கு 12ல இருக்கிறார். அதனால இது பண்றது மிகப்பெரிய விசேஷம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.